இன்றைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, நம்முடைய கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டமாகவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் நம்முடைய மாவட்ட தலைவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு விழா. ஆனால் தமிழ்நாட்டிலேயே மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே மாவட்ட தலைவர் நம்முடைய மாவட்ட தலைவர். இன்னும் பல முறை ஜெயிலுக்கு போவார் அப்படின்ற வாழ்த்துதலை அவருக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்பர் மலையை ஆக்கிரமித்து திராவிட கொடுங்கோலர்கள் நம்முடைய நீர் வளத்தை, நம்முடைய நில வளத்தை, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்வை அழித்து கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிற தோல் தொழிற்சாலைகளுக்கு எதிராக நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை முதலில் அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல மக்களுக்கு பிரச்சனைன்னும் போது நின்ன உடனேயே நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெயிச்சிட்டார். மக்கள் பிரச்சனை என்று, மக்கள் சேவை என்று, மக்களுக்கு ஒரு ஆட்சியாளர்களால் ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது அங்கு குரல் கொடுப்பது மட்டும்தான் மிகப்பெரிய அரசியல். இந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, ஏற்கனவே அக்னி பேசும்போது சொன்னது போல, ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக நம்முடைய மாவட்டத்தில் பலருக்கும் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் வழிகாட்டி இன்றைக்கு மாவட்ட தலைவராக, முன்னாள் மாவட்ட தலைவராக இன்றைக்கு இருந்தாலும் கூட அடுத்து மாநிலத்திற்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் கோவிலானூர் மணிகண்டன் அவர்களே, இந்த பகுதியினுடைய அரசியல் ஆசானாக அனைவருக்கும் ஒரு சீனியர் காரியகர்த்தா என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு இளைஞர் அணியில் ஒருவர் இருந்தால் எவ்வளவு உத்வேகத்தோடு செயல்படுவாரோ அப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னவர் வேட்டக்குடி எழிலரசன் அவர்களே, மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தூண்களாகவும், பிரச்சனை என்றால் பாய்கிற புலிகளாகவும், திமுக என்கிற மக்களுக்கு எதிரான தீய சக்தியை வேறு இருப்பதற்காக உறுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மேகநாதன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ரங்கேஷ் அவர்களுக்கும், பெருமாள் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய மண்டல தலைவர் அருண் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக இந்த பகுதியில் வீட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சக்திவேல் அவர்களுக்கும், மாவட்ட பொதுச் செயலாளர் வினோத் அவர்களுக்கும், கார்த்திகேயன் அவர்களுக்கும், குணா அவர்களுக்கும், கடலூர் மண்டல் தலைவர் பிரவீன் அவர்களுக்கும், பில்லாலி ரமேஷ் அவர்களுக்கும், அருள் அவர்களுக்கும், பத்மினி அவர்களுக்கும், பழனிவேல் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும், வடலூர் திருமுருகன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் 67 மாவட்டத்திலையும் மீட்டிங்கில் பங்கேற்கிறேன். ஆனால் மேடையில் இருக்கிற எல்லாரும் பேரும் தெரியுது நம்ம கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் தான். மற்ற இடத்துல எழுதி கொடுக்க சொல்லுவேன், மேடையில் இருக்கிறவங்க பேரெலாம் எழுதி கொடுங்க. எனக்கு மேடையில் இருக்கிறவங்க பேர் கூட இல்லை, கீழே இருக்கிற எல்லாரும் பேரும் தெரியும். அதுதான் நம்ம மாவட்டத்தில் ஒரு விசேஷம். மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், 5 தொகுதியில் எந்த தொகுதி சொன்னாலும் நான் அங்கே தாமரையை மலர வைப்பேன். இப்பயே சொல்லிக்கிறோம், தெளிவாக கேட்டுக்கணும், 5 தொகுதியிலும் தாமரை மலர்ந்தாக வேண்டும். திமுக அழிந்தாக வேண்டும். தமிழக, அதாவது 5 தொகுதியில் தாமரை மலர வைப்பதற்கான வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும். திமுக அழிகிறதுக்கான வேலையை பார்க்கறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார். கரெக்ட், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள்.
அவர் இங்க இருக்கிற திமுகவை மட்டும் குழி தோண்டி புதைக்க போறதில்ல, இங்க இருக்கிற விவசாயிகளினுடைய வாழ்வியலை, வாழ்வாதாரத்தை மொத்தமாக குழி தோண்டி புதைப்பதற்காகவே. அதனாலதான் நான் ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சொன்னேன், வேளாண் துறை அமைச்சர்னாவது போடாதீங்க இனிமே. ஏன்னா இங்க இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை 4000 மரத்தை பிடிங்கி போறதுக்கு 40 ஜேசிபி அனுப்புறீங்க. என்எல்சி நில எடுப்பிற்கு ஜேசிபியை நீங்க அனுப்புறீங்க கலெக்டர் ஆர்டர்ல. நீங்க கேட்கலாம், சார் என்எல்சி மத்திய அரசாங்கத்துடைய சார், போராடினேன், டெல்லி வரை சென்று போராடினேன். இங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் மத்திய அமைச்சர், கலெக்டர் கடலூர் கலெக்டர் ஏக்கருக்கு எவ்வளவு சொல்றாரோ அவ்வளோ கொடுக்க சொல்ற என்எல்சியை. இந்த கலெக்டர், இங்க மாநில அரசு, இங்க இருக்கிற வேளாண் அமைச்சர் என்எல்சி நில எடுப்பிற்கு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் நாம் கேட்டபோது சாங்ஷன் பண்ணல. எல்லாரும் ஒருத்தருக்கு 6 லட்சம், ஒருத்தருக்கு 8 லட்சம், ஒருத்தருக்கு 10 லட்சம், எந்த விதத்தில் நியாயம்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிற ஒரு நபராக இந்த பகுதியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நாம இப்ப தொடர்ச்சியா போராடி கொண்டிருக்கிறோம், பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஜேசிபி வாகனங்கள் நம்முடைய முந்திரி விவசாயிகள், கேப்பர் மலையில் இருக்கிறவங்களுடைய அந்த விவசாயிகளுடைய அந்த 150 ஆண்டுகள் 4-5 தலைமுறைகளாக அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த மரங்களை பிடுங்கி போடுவதற்கு ஜேசிபி வாகனங்கள் வரும்பொழுது இடைமறித்து தடுத்து நிறுத்தியது தமிழக பாஜக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறை செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, அங்கு விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்போம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிராக பாஜக போராடுகிறதா? நான் சொன்னேன், சார் பாஜகவுடைய சித்தாந்தம் என்னன்னு தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன், 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்களா ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு ரைட்டப் எழுதாதீங்க. அப்படி விவசாயத்தை அழித்து, குஜராத்தில் போய் பாருங்க அத்தனை ஃபேக்டரி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்க அத்தனை ஃபேக்டரி இருக்கு. விவசாய மக்களினுடைய வயிற்றில் அடித்து, விவசாயத்தை அழித்து ஒரு தொழிற்சாலை கூட பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அமைக்கப்பட்டது கிடையாது. தொழிற்துறை என்றால் அது ஒரு பக்கம் நடக்கணும், விவசாயம் என்றால் அது ஒரு புறம் நடக்கணும். இதுதான் பாஜகவினுடைய கோட்பாடு. வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும். ஆனால் இங்கே பாருங்க, ஆத்தோரத்தில் தான் ஃபேக்டரி வரும், கடலோரத்தில் தான் சிப்காட் வரும். எதுக்கு? எதுக்கு? கழிவுகளை கொண்டு போய் ஆற்றுலையும் கடல்லையும் போட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக. மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், அஸ்வத்தாமன்ஜி போய் கும்பமேளாவில் குளிச்சுட்டு வந்தார். யமுனை நதி போது, கங்கை நதி போது, சரஸ்வதி அங்கே கலக்கிறதா நம்மளுடைய ஐதீகம். இது இல்லை விஷயம். எல்லா நதிகளும் நதிகளாக ஓடுகிறது. நம்முடைய தமிழகத்தில் எல்லாமே சாக்கடைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் இந்த ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்திலும் ஒரு இடத்தில் நீர் வளம் இருக்கிறது, ஒரு இடத்தில் விவசாய வளம் இருக்கிறது, ஒரு இடத்தில் பயிர் வளம் இருக்கிறது, நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனா அந்த கேப்பர் மலையை சுற்றி இருக்கிற இந்த பகுதி. கடலூருக்கு குடிநீர் கிடைக்கிறது என்றால் அங்கே இருக்கிறது அது ஒரு ரீசார்ஜ் வெல். அங்கே மழை தண்ணி மணல் பகுதிங்கிறதுனால கிராவல் பண்ணுங்கிறதுனால அப்படியே உள்ளே போயிடுது. அதை அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு திமுக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது. 22ஆம் தேதி மு.க. ஸ்டாலினே சங்கூத போறார். கடலூர்ல கொஞ்சம் போது தண்ணி ஒரு இடத்துல இருக்குல்ல, அதுக்கு மொத்த விவசாயிகளுக்கு ஆப் வச்சு ஊன்னு ஊத போறார். அந்த தொழிற்சாலை அங்கு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் ராணிப்பேட்டையில் போய் பாருங்க, ராணிப்பேட்டையில் போய் பாருங்க. ஏன் நான் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ராணிப்பேட்டையில் தோல் பதனிடும் தொழிற்சாலை இருந்தது. இங்க ஒரு பீர் ஃபேக்டரி இருந்து மூடிட்டு போனாங்க தெரியுங்களா, பண்ருட்டி பக்கத்தில். அந்த கழிவுகள், அந்த வாடை இப்பொழுது வரை மக்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த ஃபேக்டரி மூடிட்டாங்க. ஆனால் தோல் பொதிரிடும் தொழிற்சாலை அதை விட மோசமானது. குரோமிய கழிவுகள் அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே மண்ணில் போடப்பட்டது. ராணிப்பேட்டையில் போய் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமாக
கேன்சர் பாதிப்புகள் இருக்கிற ஒரு மாவட்டமாக ராணிப்பேட்டை இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பேருக்கு கேன்சர். அதே ராணிப்பேட்டை பகுதியில் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், ஒரு கெட்ட நாற்றம் வரும். அந்த கெட்ட நாற்றம் வருகிற அந்த பகுதியில் அரிசி பயிரிட்டாங்க. அந்த அரிசி எடுத்துட்டு வந்து நம்ம ராணிப்பேட்டிலிருந்து கடலூர் எடுத்துட்டு வந்து இங்க பொங்கி சாப்பிட்டா அந்த ஃபேக்டரி பக்கத்தில் ஒரு பேட் ஸ்மெல் வருது, இல்லை கெட்ட வாடை, அது அந்த சாதத்தில் வருதுங்க. மண்ணில், பயிரில், செடியில், கொடியில், தாய்ப்பால் வரை அந்த வேதியியல் கழிவுகள் கலந்திருக்கிறது. ஏற்கனவே இங்க சிப்காட்டில் ஒருத்தரும் ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்றதில்லை. மத்திய அரசு நிதி வழங்குகிறது. இதே ராணிப்பேட்டை ஆம்பூர்ல நிதி வழங்குது. அங்க இருக்கிற அந்த கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும், இயற்கையை பாதிக்க கூடாது, நானாவது காசு தரையா பண்ணுங்கயான்னு சொல்லுது மத்திய அரசு. நரேந்திர மோடி கொடுக்கிறார். ஆனா அதை கொடுக்க வேண்டிய நோடல் ஆபீசர் யாரு? மாநில அரசு. சாமி வரம் கொடுக்குது, பூசாரி பூசாரி மோடிங்கிற சாமி மேல உட்கார்ந்துருக்காரு மத்திய அரசுல. நாம தமிழக மக்கள் திமுகங்கிற திருட்டு பூசாரியை உட்கார வச்சுட்டோம். அங்கிருந்து வருகிற எதுவும் நமக்கு கையில் கிடைக்க மாட்டேன். காலையில பாக்குற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக மத்திய அரசை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போராடுதான். மத்திய அரசு கொடுத்துருச்சு சார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருப்பதற்கு காரணம் மாநில அரசு. நோடல் ஆபீசர் நம்ம களத்திலிருந்து பார்க்க வேண்டிய ஆபீசர்ஸ் அவங்க மாநில அரசு. மத்திய அரசு கொடுக்குது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு, தடுப்பது மாநில அரசு. மாநில அரசுன்ற திருட்டு பூசாரி தடுக்குது. இப்ப நீங்க உள்ளாட்சி அமைப்புகளில் போய் பாருங்க, ஒரு ரோடு போடுறது, ஒரு பாலக்கட்டை கட்டுறது, எந்த விஷயமாக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர்களை கேளுங்க, திமுக காரனாக இருந்தாலும் தனியாக கூட்டு கேளுங்க, அவர்கள் ஊராட்சியில் நடக்கிற அத்துணை விஷயங்களும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பணத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்ன பண்றாரு? வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, பாக்கெட் எப்படி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நாம் கொடுக்கிற வரியில் 1 ரூபாய் நம்ம வரியாக கட்டுகிறோம் என்று சொன்னால் 50 காசு நேராக ஸ்டாலினுக்கு போயிடும். 50 காசு நரேந்திர மோடி அவர்களுக்கு போகுது. அந்த 50 காசை வச்சுக்கிட்டு 4 ரோடு போடுறாரு, ட்ரெயின் ட்ராக் போடுறாரு, வந்தே பாரத் ட்ரெயின் வருது, வந்தே மெட்ரோ வருது, இவ்வளவு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, கடலூர்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு ஏறி உட்காந்தா அப்படியே ஜம்முன்னு கேக்கு மாதிரி போகுது கார். யார் போட்டது? நரேந்திர மோடி அவர்கள். நீங்க கேட்கலாம் சார், 50 காசு, அந்த 50 காசுலையும் 29 காசு நரேந்திர மோடி அவர்கள் வச்சுக்கிட்டு மிச்சத்தை மாநில அரசாங்கத்துங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாரு. ஆனால் திமுக காரன் கேட்டீங்கன்னா தோசை அப்படியே திருப்பி போட்டுருவான். 1 ரூபாய் கொடுத்தா 29 காசு மத்திய அரசு வச்சுக்கிட்டு 71 காசை மாநிலங்களுக்கு தருகிறது. அந்த 29 காசுல இவ்வளோ விஷயங்களை மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால், மாநில அரசு நம்மிடமிருந்து வாங்குகிற வரியிலிருந்து அந்த 50 காசுல இருந்து கூட என்ன பண்ணாங்கன்ற கேள்வி நீங்க எழுப்பணும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லேடிஸுக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தோம் சொல்லுவாங்களா? லேடிஸ் யாராவது கேட்டிங்களா பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் வேணும்னு? யாராவது? நானும் எல்லா மீட்டிங்லையும் கேட்டேன், யாருமே கேட்கல. ஏன்னா கண்டக்டர் அவ்வளோ கேவலப்படுத்துகிறான். ஓசி டிக்கெட்டு, ஓசி டிக்கெட்டு, ஓசி டிக்கெட்டு. ஒரு மினிஸ்டர் பொன்முடி மேடையில் வந்து ஓசி ஓசி, கடைசியில் பார்த்தா அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் இருக்கார். இப்போ மக்கள்லாம் அவரை பார்த்து உங்களுக்கு தான் சார் ஜெயிலுக்கு போனால் ஓசி சோறு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? பெண்கள் ஒரு தொழில் தொடங்கினால் 2 கோடி வரை பிணை இல்லாத ஒரு கடனை தருவதற்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு அம்மா வரும், 1 கோடி
1 கோடி 1 கோடி செலவு பண்ணி பண்ண கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பெண்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி எஸ்டி பெண்கள், இவங்கெல்லாம் பெண்கள் தனி, எஸ்சி எஸ்டியில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் தொழில் தொடங்கினால் 2 கோடி வரை எந்த விதமான ஜாமீன் கேரண்டி இல்லாமல் கொடுக்க சொல்லி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பஸ்ஸில் 2 ரூபா டிக்கெட் இவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு 1000 ஏச்சு பேச்சு. அந்த மனுஷன் 2 கோடி ரூபாய் சும்மா கொடுக்குறாரு, எந்த கேரண்டி இல்லாமல். நீ 2 ரூபாய்க்கு எங்களை இது பண்ணுற, ஆனால் 2 கோடிக்கு அந்த மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, மாதம் 1 லட்சம் வரை சம்பளம் வாங்குகிற நம்முடைய தம்பிகள், நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சொந்தக்காரங்க 1 லட்சம் வரை மாசம் சம்பாதிக்கிறவங்க இனிமேல் 1 பைசா வரி கட்ட தேவையில்லை. 1 பைசா வரி கட்ட தேவையில்லை. முன்னாடி 30,000 ரூபா சம்பளம் வாங்கினவங்க கூட வரி கட்டணும். காங்கிரஸ் பீரியட்ல எவ்வளோ? 30,000 சம்பாதிக்கிறவங்க கூட 30% வரி கட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் சாமானிய மக்களினுடைய வரியை கார்பரேட்டுக்கு அந்த பக்கம் அள்ளி கொடுப்பாங்க. சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடித்து வரிங்கிற பேரில் போடுவாங்க. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வருஷத்துக்கு 12 லட்சம் நீ சம்பாதிக்கணும், 12 லட்சம் நீ சம்பாதிங்க, உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணு, உன் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணு, என்னுடைய அரசாங்கத்துக்கு நீ 10 பைசா தர வேணாம்னு சொல்லியிருக்காருங்க. 10 பைசா. சார் என்ன சார் சொல்றீங்க? 20,000 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களாம் வரி கட்டினாங்க. திடீர்னு 1 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறவனுக்கு வரி இல்லைன்னு சொன்னா எப்படி அந்த நிதி சுமையை இந்த அரசு தாங்கும்? எப்படி நமக்கான நலத்திட்டங்களை செய்து கொடுக்கும்? அதுதான் நரேந்திர மோடி கார்பரேட்டுகிட்ட டாக்ஸை வாங்குறாரு, சாமானிய மக்கள்கிட்ட தம்பி உன் டாக்ஸ் எனக்கு வேணாம் கண்ணா, போய் உன் குடும்பத்தை பாருன்னு சொல்றாரு. இப்படி ஒரு தலைவன் நம்முடைய இந்திய தேசத்திற்கு கிடைப்பாரா? யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் சார் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணல சார். பட்ஜெட்டு கொடுத்தா பட்ஜெட்டை படிங்க, கண்ட்ரோல் ஃபைண்ட் போட்டு தமிழ்நாடு இருக்கான்னு பார்த்தா மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள சம்பாதிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டில் எல்லாம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறோமா மாசத்துல? அதை சொல்லுங்க, ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. அட தமிழ்நாட்டில் எல்லாருமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறோமா மாசத்துல? 1 லட்ச ரூபாய்க்கு இப்போ கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே 1 லட்ச ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறவங்க தானே? இதுக்கும் கிடையாது அதுக்கும் கிடையாதுன்னா கவனிங்கம்மா ஒழுங்க. எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? 20,000 சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள தானே அது? ஆமாவா இல்லையா? ஆமானா இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். அப்போ நம்மில் 90% பேர் மாதம் 1 லட்ச ரூபா தான் நம்முடைய மேக்சிமம் இன்கம். 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1 லட்ச ரூபாய்க்குள்ள தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு சில பேர் 5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறாங்க. யாரு? ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. கோடி கோடியா கொட்டுது. அந்த மாதிரிலாம் நம்ம திருட்டு புத்தி நமக்கு இல்லை. நம்மெல்லாம் நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சு ஓட்டு போடுறவங்க. நீங்க மக்கள்கிட்ட அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லுங்க. சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், யாரையும் ஏமாத்தி திமுக காரன் மாதிரி நம்ம வாழல, யாரையும் சுரண்டி திமுக காரன் மாதிரி நம்ம சம்பாதிக்கல, நியாயமா சம்பாதிக்கிறோம். ஒரு பூ விற்கிற அக்கா 1 முழம் போடுறாங்க, எக்ஸ்ட்ரா 1 1/4 முழம் போடுறாங்க. நம்ம கேட்டது 1 முழம் தான், நம்ம கொடுத்த காசு 1 முழம் தான். அவங்க முழம் போடும்போது ஒரு 10 பூ எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் நம்மக்கிட்ட இந்த ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா காசை கொடுத்து போட்டு 5 வருஷம் நம்முடைய உழைப்பை திருடி தின்கிற இந்த திமுக கொடுக்கிற அந்த ஓட்டுக்கு கொடுக்கிற அந்த 1000 ரூபா காசை வருடம் முழுவதும் தன்மானத்தோடு உழைத்து சம்பாதிக்கிற நாம வாங்கக்கூடாது.
கசக்கி மூஞ்சில தூக்கி போடணும்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட ஒரு வருஷம் சொல்லுங்க. ஏய், இது திருட்டு பணம், இதே திருட்டு பணம். நீ கொடுக்குறிய இந்த ஓட்டுக்கு காசு, அது திருட்டு பணம். அது 200 ரூபாயா இருக்கலாம், 500 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா கூட இருக்கலாம். நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் 10 பைசா தரமாட்டோம். ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்ய மட்டும்தான் நமக்கு தெரியும். திருவண்ணாமலையில் வேட்பாளராக போட்டிட்டேன். 387 இடங்களில் மைக்கு பிடிச்சி பேசினேன். இந்தியாவிலேயே ஒரு வேட்பாளர் அதிக இடங்களில் சென்று மைக்கு பிடிச்சி பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் அது இந்த அஸ்வத்தாமன். பழங்குடியினர் வீட்டில் போனேன். பழங்குடியினர் வீட்டில் அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சு, அண்ணா எங்களுடைய வாழ்வியலை நீங்கள் வந்து பாருங்க. ஒரு இரவு முழுவதும் அந்த வீட்டு திண்ணையில படுத்து காலைல ஏஞ்சி வந்தேன். அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரும் 10 பைசா காசு கொடுக்காம எனக்கு ஓட்டு போட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன், காசு தரமாட்டேன், ஓட்டுக்கு காசு தரமாட்டேன், ஓட்டுக்கு காசு தரமாட்டேன். 1,60,60,000 பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டுக்கு காசு இந்த ஆள் தரமாட்டான்னு தெரிஞ்சு. இது எல்லா தொகுதியிலும் நடக்குமா நடக்காது? அந்த 1 லட்சம் 1.5 லட்சம் 1,60,60,000 5 லட்சமாக மாறுமா மாறாதா? நாம 1 வருடங்கள் பேசணும். மக்களிடம் நாம நேர்மையா சம்பாதிக்கணும். திருட்டு பணம் நமக்கு வேண்டாம், தூக்கி எறி. ஒரு முறை நியாயமானவர்களுக்கு ஓட்ட போடும். முன்னாள் மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தாய் இறந்த போது அன்னைக்கு கூட ஒரு நாள் லீவ் எடுக்கல. அந்த மனுஷன் ஒரு நாள் லீவ் எடுக்கல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு உறவு அவங்க அம்மா தான், வேற உறவெல்லாம் கிடையாது. நாம 140 கோடி பேர் இருக்கோம் இல்லையா, நாம தாங்க அந்த மனுஷனுக்கு உறவு. அந்த மனுஷனுக்கு வேற சுக துக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய சுகம் அந்த மனிதனுடைய சுகம், நம்முடைய துக்கம் அந்த மனிதனுடைய துக்கம். பிரதமராக அவர் ஆனதற்கு பிறகு 1 ஆண்டுகள் கழிச்சு அவங்க அம்மா குஜராத்ல இருந்து கிளம்பி அவருடைய டெல்லியில் இருக்கிற பிரதமர் அலுவலகத்திற்கு அவருடைய இல்லத்துக்கு வந்து தங்குறாங்க. ஒரு 2 நாள் தங்குறாங்க. 2 நாள் கழிச்சு மோடி அவர்களை கூப்பிடுறாங்க. தம்பி, நீ பண்றது சரியில்லை, நான் கிளம்புறேன், குஜராத்துக்கு கிளம்புறேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மோடி கேட்குறாரும்மா, நான் உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துட்டேனேம்மா, உங்கள் கூடவே இருந்தேனே, பார்த்துட்டேனே, ஏன் எதுவும் குறையா இருக்கா அப்படின்னு. இல்லை, நான் இங்கு இருந்தால் உன்னுடைய நாளில் 2 மணி நேரம் என்னை பார்த்து கொள்வதற்காக நீ செலவு செய்து கொண்டிருக்கிறாய். அந்த 2 மணி நேரம் இந்த தேசத்தினுடைய 140 கோடி மக்களுக்கு சொந்தமானது. நான் இங்க இருந்தா அந்த டைம் உனக்கு வேஸ்ட்னு அந்த அம்மா கிளம்பி குஜராத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கில் அந்த மனிதர் கலந்து கொண்டது வெறும் 2.5 மணி நேரங்கள் முடிச்சுட்டு நேரா வந்து நமக்காக சேவை செய்தார். இப்படி ஒரு தலைவனை உலகத்தில் எந்த தேசத்திலாவது, உலகத்தின் எந்த வரலாற்றிலாவது, தமிழ்நாட்டிலலாம் சொல்றதே அசிங்கம், உலகத்தின் எந்த வரலாற்றிலாவது தேடி கண்டுபிடித்து சொல்லிவிடுங்கள் பார்ப்போம். யோ, உனக்கு மோடி பிடிக்குது பிடிக்கல, உனக்கு பிஜேபி பிடிக்குது பிடிக்கல, எங்க ஆள் மாதிரி ஒரு ஆளை நீ காட்டியா பார்ப்போம். 1000 வருஷம் வரலாறு எடு, 1000 வருஷம் 2000 வருஷம் வரலாறு எடு, இப்படி ஒரு தலைவனை நீ காட்டு பார்ப்போம். நம்ம கடலூர் மாவட்டத்தில் முந்திரி விவசாயம், ஒரு பக்கம் மலாட்டை, ஒரு பக்கம் கரும்பு, ஒரு பக்கம் பலா, ஒரு பக்கம் வாழை போடுறோம். விவசாயி கடன் கேட்டா எவனா தரானா சார்? விவசாயி கடன் கேட்டா யாராவது தருவாங்களா சொல்லுங்க? விவசாயி கடன் கேட்டா யாரும் தர மாட்டாங்க. பேங்க்குக்கு போய் கேட்போம் நம்ம காங்கிரஸ் பீரியட்ல, நகை இருக்கா எடுத்துட்டு வா அப்படின்னா, சரிதானே? போய் கந்து வட்டிக்காரன்ட்ட விவசாயி கடன் வாங்குவான். அந்த வட்டி குட்டி போட்டு பெருகி கொண்டே போகும். எதுக்காக வாங்குவான்? உதயநிதி மாதிரி பணம் ரிலீஸ் பண்றதுக்காக வாங்க போறான். அவனுக்கு இது விவசாய பொருள் ஈடுபடுதல், அதுக்கு உரம் யூரியா இதுக்கு தான் வாங்க போறான். அந்த வட்டி குட்டி போட்டு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவான்?
கடன்காரன் வந்து வீட்டு வாசலில் நிற்பான். ஒரு சுடுசொல் கேட்டிருப்பான், கெட்ட வார்த்தை பேசியிருப்பான். கடன் கொடுத்தவன் திமுக காரனாக இருப்பான். டீசென்சி எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவமானமாக பேசிடுவோம், கெட்ட வார்த்தை பேசிடுவோம். இவன் நேராக போவான், வீட்டில் முந்திரிக்க வைக்கிற பூச்சி மருந்து இருக்கும், கரும்பு வைக்கிற பூச்சி மருந்து, இல்லை தென்னை மரத்துக்கு போகிற மோனோக்ரோட்டோபாஸ். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த தேசம் முழுவதும் விவசாயிகள் தற்கொலை 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 என்ற செய்திகளை பார்த்து கொண்டே இருந்தது. நம்முடைய தானைய தலைவன், நம்முடைய உலக தலைவன், நம்முடைய உன்னதமான தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பு வரை விலை பொருள் வாங்குவதற்கான நேரம் இந்த 6000 ரூபாய் போய் வாங்கிக்கோ. எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் போடுறாரா? விவசாயிகள் அத்தனை பேருடைய அக்கௌண்ட்லையும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காருங்க சார். விவசாயி கடன் கேட்டால் 5000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இந்த நாட்டில். விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாரு. கிரெடிட் கார்டு ஆல்ரெடி இருக்கு, 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பட்ஜெட்டில் 5 லட்சம் வரை விவசாயிகளுக்கு. நீ விவசாயியா? உன்னை நான் நம்புறேன், 5 லட்சத்தை வச்சுக்கோ சார். கேரண்டி நீ விவசாயி சார். நகை நீ விவசாயி சார். நிலம் நீ விவசாயி. எனக்கு சோறு போடுகிறவன், உன்னை நான் நம்புகிறேன். 5 லட்சம் ரூபாய். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு. தமிழ்நாட்டில் விவசாயியே இல்லையா? விவசாயி இருக்கிறாங்களா இல்லையா? வெறும் சினிமா ப்ரொடியூசர்ஸ், அவங்க பையன் மாதிரி உதயநிதி மாதிரி சினிமா ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்களா? இல்லை அவரு பையன் மாதிரி லண்டனில் படிக்கிற பசங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா? ஏங்க அதுவாது பரவாயில்லைங்க. உதயநிதிக்கு ஒரு பையன், அது ஒரு குட்டி குஸ்மா, ஒரு எவ்வளோ என்ன வயசு இருக்கும், குட்டி பையன் தானேங்க. ஐயோ நீனும் பதறீங்க, திமுக காரணம் நம்ம. ஐயோ உதயநிதி போய் கொண்டேன், வயசு குட்டி பையன் தானே. அந்த குட்டி பையன் வராருங்க, மதுரையில் ஜல்லிக்கட்டு பார்க்குறது வராரு. உட்கார வச்சிட்டாங்க நடுவில். மினிஸ்டர்லாம் தலியா இளவரசர் வேறே உட்காந்துருக்கேன்னு உட்கார வச்சிட்டாங்க. அந்த பையனுடைய ஃப்ரெண்டு இன்னும் 2 குட்டி குசுமா வருது. ஹாய் அப்படின்னு உடனே இவன் பார்க்குறான் அவங்க அப்பாவை. அவங்க அப்பா அந்த மினிஸ்டரை பார்க்குறாரு. உடனே அந்த மினிஸ்டர் கலெக்டர் அம்மாவை, கலெக்டரை படித்து டிகிரி முடித்து அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் உட்காந்து மணிக்கணக்கில் படித்து அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகி ஒரு அரசில் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் கலெக்டரு. ஏன் தெரியுமா? அந்த அம்மா ஒன்று ஏஞ்சி இதுக்கு ஸ்டாலினுடைய பையன், உதயநிதியோடைய பையன், இன்பநிதியோட ஃப்ரெண்டு, அவருக்கு கலெக்டர் ஏஞ்சி வணங்க வைக்குது. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட நிலையிலாம் நம்முடைய தமிழ் சமூகம் போகணும். இப்பேற்பட்ட நிலையிலாம் நம்ம தமிழ் சமூகம் போகணும். யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வரலாற்று பெருமை கொண்டவர்கள் நாம. பாண்டியனுடைய அரசவையில் கண்ணகி தனி பொம்பளை, தனி லேடி. பாண்டியனை மன்னனை கூப்பிட்டு கேட்குது. என்ன கேட்குது? என்ன கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். தேரா மன்னா உண்டாத போனேன்னு கேட்குது. ஆமாங்க, விசாரணை பண்ணாம என் புருஷனை கொண்டுட்டியே, தேரா மன்னா. இப்ப மட்டும் கண்ணகி இருந்திருந்தான்னா சட்டசபைக்கு போய் தேரா மன்னன் மட்டுமா கேட்டிருக்கோம். அப்படி கேட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க. மன்னனை நேரடியாக ஒரு சாமானிய ஒரு பெண்மணியால கேள்வி கேட்க முடிந்தது என்று சொன்னால், பேர்பட்ட ஒரு பரம்பரையிலேருந்து வந்த தமிழ் பரம்பரையிலேருந்து வந்த நம்ம இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குட்டி குசுமா உட்கார்றதுக்கு கலெக்டர் ஏந்திரிக்க சொல்றாங்க. நம்ம ஆளுங்களும் பார்த்துட்டு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வேட்டக்குடி எழிலரசன் பேசும்போது சொன்னார், அக்னி கிருஷ்ணமூர்த்தி அப்பாவுக்கு 10 ஏக்கர் இல்லை, நீங்க தப்பா சொல்றீங்க, அவங்க அப்பாவுக்கு நிறைய ஏக்கர் இருந்தது. இவருக்கு சொன்னீங்க. ஓ அந்த கிருஷ்ணமூர்த்தி சொன்னீங்க. ஓ ஆமா இல்ல, நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது. கடலூர் மாவட்டமே அவருக்கு தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்கிறார். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சார் நான் நேர்மையாக கேட்குறேன்,
ஒரு முன்னாள் மாவட்ட தலைவர் மணிகண்டன் பேசும்போது சொன்னார், பக்கத்தில் டீ கடையில் நின்று திமுக காரங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. திமுக காரங்கெல்லாம் பிஜேபி கூட்டத்துக்கு வர்றாங்க, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் திமுக கூட்டத்துக்கு தான் வர்றதுக்கு ஆள் இல்லை. 200 ரூபா கொடுத்தா கூட வரமாட்றாங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு தெரியும். நீ செய்தியெல்லாம் வருது கூட்டம். நீங்கள் பார்த்தீங்களா? திமுக கூட்டமே இப்போலாம் நடக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? கூட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 பேர் வராங்க, அது 20 சேரை வேற தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் அது ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நாமங்க சாதாரணமான ஆளுங்க, நம்மளால் ஒரு மாநில தலைவர் ஆக முடியுமா? ஒரு கட்சி நம்மளால் ஒரு சிஎம் ஆக முடியுமா? வேற எந்த கட்சியில் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? வேற எந்த கட்சியில் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க? திமுகவுக்கு போனீங்கன்னு வைங்களேன், உதயநிதி பையன் இன்பநிதி பையன், அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு டைப்பர் மாட்டி விடுற போஸ்ட் வேணால் தருவாங்க. என்ன அந்த இடத்துக்கு போ, அதையும் தர மாட்டாங்களாம். பாருங்க இவங்களுக்கு, ஐயோப்பா, அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும்னா அமித்ஷா வந்து சொல்கிறாரு, தமிழகத்துக்கு வந்து தமிழகத்திலிருந்து ஒரு பிரதம அமைச்சரை, பிரதம மந்திரியை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தரும். தமிழர்கள் உலகை ஆள பிறந்தவர்கள், இந்திய பெருங்கண்டத்தை வரலாற்றில் ஆண்டு கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு தமிழ் சமூகம், தமிழன் பாரத தேசத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியின் பெயர் பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற வழியே கிடையாது. இதுதான் பாஜக. இன்றைக்கு மக்களுக்காக ஒன்றும் இல்லைங்க, இந்த மீட்டிங்கு வர வழியில் பாண்டிச்சேரி போய் நம்முடைய மாண்புமிகு பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் அண்ணன் ரங்கசாமி அவர்களை பார்த்துட்டு வரேன். எதுக்கு பார்த்தேன்? கடலூர் பாண்டிச்சேரி ரயில் பாதை, அதில் பாண்டிச்சேரி அரசு ரயில் பாதையில் சில ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கிறது. அந்த ஆட்சேபனைகளை நம்ம சரி செய்தால்தான் ரயில்வே அமைச்சகமும் ரயில்வே அதிகாரிகளும் பாண்டிச்சேரி அரசு அதிகாரிகளும் அமர்ந்து பேசி அந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணாதான் நமக்கு ட்ராக் வரும். 100 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம், கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் ட்ராக் வரணும்னு சொல்லி. 16 வருடங்களாக அந்த திட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. 6 முறை டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து அந்த திட்டத்திற்கு போன பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு வந்தது என்று சொன்னால் அது நம்முடைய முயற்சி. நாம் போய் 6 தடவை மத்திய அமைச்சரை பார்த்தோம். 6வது முறை மத்திய அமைச்சரை பார்க்கும்பொழுது, நீங்கள் எனக்கு ஷால் போடக்கூடாது, ஒரு மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து என்னை வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் தான் ஷால் போடணும்னு சொல்லி நம்முடைய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எனக்கு ஷால் போட்டார். இன்றைக்கு போய் அண்ணன்ட்ட உட்காந்து, அண்ணா இந்த மாதிரி அலைன்மெண்ட் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்கண்ணே, நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொன்னேன். உடனே நான் பண்ணிடுறேன், இந்த ட்ராக் வந்தாகணும்னு சொல்லி அவரும் சொன்னார், பாண்டிச்சேரி சிஎம்மும் சொன்னார். சொல்லிட்டு வரேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இதுதான் பாஜக. மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்களோ இல்லையோ, மக்களுக்கு நம்முடைய சித்தாந்தம் புரிகிறதோ இல்லையோ, 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய இந்திய தத்துவம், இந்திய சித்தாந்தம் பாஜக மட்டும்தான். இன்னைக்கு கேப்பர் மலையில் தோல் தொழிற்சாலை வரக்கூடாது, உயிரே போனாலும் தடுத்து நிறுத்துவோம் என்று நாம் சூழ்நிறுத்தோம், தடுத்து கொண்டே இருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் போய் நான் வாதாடினேன். முதல் தடையானை நான் பெற்றுக் கொடுத்தது. 12 மணிக்கு என்னுடைய ஆர்டர் வந்துருச்சு. ஆனாலும் தொடர்ந்து நான் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் 1 மாத காலம் வரை தடை கொடுக்குறீங்க, இந்த சிஸ்டத்தை வச்சு 1 மாத காலம். எனக்கு நிரந்தர தடை வேண்டும். இன்னும் சொல்லுகிறேன், நம்முடைய போராட்டம் நிற்கவில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டாக வேண்டும். முக்கியமாக கடலூர் மாநகரத்தில் இருக்கிற மக்கள், அங்கே தோல் தொழிற்சாலை வந்தது அப்படின்னு சொன்னால் கெடிலம் ஆறு சென்னையில் இருக்கிற கூவம் நதியை விட மிக மோசமாக மாறும். குரோமிய கழிவுகள் முழுமையாக அகற்றப்படவில்லை என்று சொன்னால் ராணிப்பேட்டை நகரத்தில் இருப்பது போன்று பல
கேன்சர் நோயாளிகள் இந்த பகுதியில் உருவாவார்கள். பாஜக மக்களோடு மக்களாக, விவசாயிகளோடு விவசாயிகளாக களத்தில் நிற்கும். திமுக இல்லை, திமுகவுடைய அப்பனே வந்தாலும் அந்த தோல் தொழிற்சாலையை இந்த இடத்தில் பாஜக அனுமதிக்காது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ளுகிறேன். கடலூர் மாவட்ட மக்கள் எவ்வளவோ தியாகங்களை செய்து விட்டோம். 4 மாநிலத்தில் இன்னைக்கு லைட் எரியுது, கரண்ட் எரியுதுன்னா இது இந்த மாவட்டத்தில் இருக்கிற என்னுடைய விவசாயி செய்த தியாகத்தின் விளைவு. நான் போட்டிருக்கேன், நாம போட்டிருக்கோம், நம்முடைய விவசாயி போட்டிருக்கான். ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அவ்வளவு யோசிப்போம். ஒரு கட்டடம் கட்டுறோம், ஒரு மரம் வெட்டணும், யோசிப்போம். அந்த மரத்தை வெட்டாம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி. திருடர்கள் போல, கொள்ளைக்காரர்கள் போல ஜேசிபி எடுத்துட்டு வந்த ஆயிரக்கணக்கான மரங்களை பிடுங்கி வீழ்த்தி இருக்கிறது இந்த திமுக. அவ்வளோ மயில் செத்து போச்சு, பல்லுயிர் பெருக்கம். நீங்க தோல் தொழிற்சாலை ஓரிரு மாதங்கள் உருவாக்கிடுவீங்க. ஆயிரக்கணக்கான முந்திரி மரங்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைமுறை வேண்டும். யோசிச்சு பார்த்தாங்களா? கடலூர் மக்களிடம் இந்த விழிப்புணர்வு, நான் சொல்றது கடலூர் மாநகர மக்களிடம் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டாக வேண்டும். இந்த தோல் தொழிற்சாலையை தடுப்பதற்கு நாம் கரம் கொடுத்தாக வேண்டும். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.